யார் நண்பர்கள்? இன்பத்தில் இருப்பவன் அல்ல நண்பன், இடரிலும் தொடர்பவன்தான் உண்மையான நண்பன். ஆண் நண்பர்களை பற்றி அவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர்தான் தீய பழக்கங்களுக்கு கூட்டி செல்வர். பலர் அந்த தீய பழக்கங்களுக்கு தீயை மூட்ட சொல்வர். உண்மையில் அப்படி சொல்பவன்தான் உண்மையான நண்பன். சாதி மதம் பார்க்க மாட்டான், சாதி மதம் பார்த்து பழகு என்று கூறவும் மாட்டான். பசங்க தங்கங்க, பொண்ணுங்களும் தாங்க. ஆனால் என் வாழ்க்கை தோழியின் உயிர் தோழி, உயிர் தோழன் என்று சொன்னவர்களை பற்றி பகிர்கிறேன். பதிவை பார்த்துவிட்டு சரியது தவறுது என்று இந்த அறியாதவனுக்கு கூறுங்கள், அறிந்து கொள்கிறேன். முதல் காதல் முற்றுப்புள்ளி அந்த பெண்ணுக்கு. இரண்டாம் காதல் 2 ஆண்டு கழித்து முதல் காதல் முற்றுப்புள்ளியாகாத ஆணின் மீது அவனுக்கும் அவள் மீது. ஏனெனில் அவனுக்கு அவள் காதலி மீது அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஏனெனில் அழைப்பு இல்லை, சந்திப்பு இல்லை, அதிகாரம் இல்லை, அன்பு இல்லை, அவள் சாதி இல்லை, அவள் சாதி இல்லை, சொந்த வீடு இல்லை, அரசு வேலை இல்லை என்பதை காரணம் காட்டி காதலை தூக்கி தூரம் எறிந்தாள். தூரத்தில் இருந்த அந்த ஆணின் காதலி வெறுத்து விட்டான், விதி என்று விட்டுவிட்டான். அவனுக்கு ஆறுதல் அவசியப்பட்டது. இப்போது அந்த ஆணுக்கும் அவளுக்கும் முதல் காதல் முற்றுப்புள்ளியான அவளுக்கும் அன்பு அலைபேசியில் மட்டுமே பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அவள் ஆறுதல் கொடுத்தாள், அவளையும் கொடுத்தாள். அது கடைசியில் காதலில் வெடிந்தது. அப்பா அம்மாவிடம் அவன்தான் வேண்டுமென்று அடம் பிடித்தாள். சொந்த வீடு இல்லை என்றாலும் சொக்க தங்கம்தான் குணத்தில். அரசு வேலை இல்லை என்றாலும் அன்பானவன்தான் மனதளவில். குறிப்பாக அனைத்து பெண்களும் ஆசைப்படுகிற அந்த மரியாதையை கொடுப்பவன். அப்பா சாதி பற்றி அப்போதுதான் பேசுகிறார் முதலில். அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆளில்லை. உயிர் தோழன், உயிர் தோழி என்று சொன்னால் அல்லவா? அவர்கள் எல்லாம் அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவனிடம் அப்படி என்னத்தை கண்டாய்? அதற்கு அவள் சொன்னாள், என்ன இருக்கிறது என்று பார்க்கவில்லை, எண்ணத்தை தான் பார்த்தேன். அவன் கீழ் சாதி, அவனை அப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அறிந்தும் ஏன் அறிவில்லாமல் அவன்தான் வேண்டும் என்கிறாய் என்று அறிவில்லாத அந்த தோழி அறிவுரை வழங்குகிறாள். தோழனுக்கு, அவள் தோழனுக்கு அவன் தோழி காரிலும் காசு பணத்திலும் மிதக்க வேண்டுமாம். அவனிடம் காசு இருக்கிறதா, கார் இருக்கிறதா என்று அவன் முகத்தில் அவனே கார் உமிழும் அளவிற்கு கேள்விகள் கேட்டானாம். அவளிடம் இல்லை, அவனிடமும் இல்லை, யாரோ ஒருவரிடம். அவன் அப்படி கேட்டிருக்க மாட்டான் என்று நானும் நம்புகிறேன். அவள் தோழன் தோழியின் உண்மை முகம் வெளிப்பட்டது. சாதி காதலை பிரிக்கும், காதல் சாதியை அடிவேரோடு பிடுங்கும். உண்மையில் அவளின் உயிர் தோழி, உயிர் தோழன் என்று சொன்னவர்கள் பட்டப்படிப்பு படித்த பைத்தியக்காரர்கள். அவளின் ஆழ்மனதை புரிந்து கொள்ளாத புத்தி இழந்தவர்கள். சாதி பார்த்து பழகும் சாக்கடைகள். சாதி பார்த்தும் பணம் பார்த்தும் திருமணம் செய் என்று அறிவுரை கூறி யோசி என்று சொன்ன யோகியவான்கள். சரியா தவறா? கருத்து தெரிவியுங்கள் கருத்துரை பட்டியில்.